வணக்கம். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டா உலக பொருளாதாரத்தையே ஒரு விஷயம்தான் மறைமுகமா இயக்கிட்டு இருக்கு. நாம பெட்ரோல் வாங்கினாலும் சரி, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பொருள் அனுப்புனாலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னால இந்த அமைப்பு தான் இருந்துச்சு. அதுதான் பெட்ரோ டாலர். அமெரிக்க டாலரோட உலகளாவிய ஆதிக்கத்துக்கு அசைக்க முடியாத அஸ்திவாரமா இருந்த ஒரு சிஸ்டம். ஆனா இப்போ அந்த அஸ்திவாரத்துல பெரிய விரிசல் விழ ஆரம்பிச்சிருக்கு. பலரும் நினைக்கிறாங்க அந்த 50 வருஷ சாம்ராஜ்யம் சரிஞ்சுகிட்டு இருக்குன்னு. அப்போ அமெரிக்க டாலரோட ஆட்சி உண்மையிலே முடிய போகுதா? வாங்க இத பத்தி ஆழமா அலசி ஆராயலாம். இந்த வரிக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஏன்னா பல வருஷங்களா அமெரிக்காவோட பொருளாதார மற்றும் அரசியல் சக்திக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம் தான். உலகம் பூரா என்ன வாங்கணும்னா டாலர் வேணுங்கிற நிலைமை இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எவ்வளோ வேணாலும் பணத்தை அச்சிடலாம், எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலாம். ஏன்னா அவங்க பணத்துக்கு உலக அளவுல ஒரு நிரந்தர தேவை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இப்போ உடைய தொடங்குது. இதுதான் அவங்க ரொம்ப காலமா பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம். இப்போ அது நம்ம கண் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இப்போ உலக பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. இல்ல ட்ரில்லியன் டாலர் கேள்வினே சொல்லலாம். பெட்ரோல் டாலரோட ஆட்சி உண்மையிலே முடிவுக்கு வருதா? இனிமே டாலர் தான் உலகத்தோட ஒரே ராஜாவா இருக்காதா? இந்த விரிவான அலசல்ல நாம இந்த அமைப்பு எப்படி ஆரம்பிச்சது, எவ்வளோ வருஷமா இது எப்படி வேலை செஞ்சது, இப்போ ஏன் இதுல விரிசல் விழுது, இதனால இந்தியா மாதிரி நாடுகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரலாம், இல்ல என்னென்ன நன்மைகள் கிடைக்கலாம்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, இப்போ நடக்கிற இந்த பெரிய மாற்றத்தை முழுசா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னோக்கி போகணும். எங்க தெரியுமா? சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி 1970களுக்கு. அன்னைக்கு போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இன்னைக்கு உலகத்தோட போக்கே மாத்தி அமைச்சிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கத்தை அடிப்படையா வச்சு தான் டாலரோட மதிப்பு இருந்துச்சு. ஆனா அந்த அடித்தளத்தை இழந்ததுக்கு அப்புறம் டாலர் எப்படி தன்னை உலகின் நம்பர் 1 கரன்சியா நிலைநிறுத்திக்கிச்சு? வாங்க அந்த ஒப்பந்தம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். பாருங்க, இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா மாதிரி தெரியலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஏற்பாடு. 1971ல அமெரிக்கா டாலருக்கும் தங்கத்துக்கும் இருந்த தொடர்பை துண்டிச்சாங்க. இதனால உலக நாடுகள் மத்தியில டாலர் மேல ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. அப்போதான் அமெரிக்கா ரொம்ப தெளிவா சவுதி அரேபியா மாதிரியான ஓபெக் நாடுகளோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதன்படி உலகத்துல யார் கச்சா எண்ணெய் வாங்கணும்னாலும், அது இந்தியாவா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம், இல்ல ஜெர்மனியா இருக்கலாம், அவங்க முதல்ல அமெரிக்கா டாலரை வாங்கி அதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் வாங்க முடியும். இது மூலமா டாலருக்கு ஒரு நிரந்தரமான குறையவே குறையாத ஒரு உலகளாவிய தேவையை அவங்க உருவாக்கிட்டாங்க. இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். ரெண்டு தரப்புக்குமே இதுல ஒரு பெரிய லாபம் இருந்துச்சு. இந்த படிகளை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். முதல் படி, சவுதி அரேபியா மாதிரி பெரிய எண்ணெய் நாடுகள் அவங்க எண்ணெயை டாலர்ல மட்டும்தான் விற்பனை செய்வாங்க. ரெண்டாவது படி, இதனால உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் எண்ணெய் வாங்கணும்னா டாலர் தேவைங்கிற ஒரு கட்டாயம் உருவாச்சு. இது டாலரோட மதிப்பை எப்பவும் உச்சத்திலே வச்சிருந்தது. சரி, இதுக்கு பதிலா அமெரிக்கா என்ன கொடுத்தது? அதுதான் மூணாவது படி. அமெரிக்கா அந்த வளைகுடா நாடுகளுக்கு ராணுவ பாதுகாப்பையும் அதிநவீன ஆயுதங்களையும் கொடுத்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, எண்ணெய்க்கு பாதுகாப்புங்கிற ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இது. இவ்வளவு வலுவா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டா கோட்டை மாதிரி நின்ன இந்த அமைப்புல இப்போ பெரிய விரிசல்கள் விழ ஆரம்பிச்சிருக்கு. இது வெறும் பேச்சோ ஊகமோ கிடையாது. புள்ளி விவரங்கள் மூலமாவே இந்த மாற்றம் ரொம்ப அப்பட்டமா தெரியுது. சரி, கதையெல்லாம் ஓகே, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். வாங்க சில முக்கியமான எண்களை வச்சு ஒரு காலத்துல அசைக்க முடியாததா இருந்த டாலரோட ஆதிக்கம் எப்படி மெல்ல மெல்ல செறிஞ்சுக்கிட்டு வருதுன்னு பாப்போம். இந்த 20% ஒரு சாதாரண நம்பர் இல்ல. இது ஒரு பெரிய புரட்சியோட ஆரம்பம்னு கூட சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 100% உலக எண்ணெய் வர்த்தகம் டாலர்ல தான் நடந்தது. ஆனா இப்போ உலக எண்ணெய் வர்த்தகத்துல 5இல் 1 பங்கு, அதாவது சுமார் 20% டாலர் இல்லாம மற்ற நாட்டு பணங்கள்ல நடக்குது. உதாரணமா, சீனா அவங்களோட யுவான்லையும் ரஷ்யா அவங்க ரூபல்லையும் வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சவுதி அரேபியா கூட சில ஒப்பந்தங்களை மற்ற நாடுகள்ல செய்ய பரிசீலிக்கிறாங்க. இது டாலரோட ஏகபோக ஆதிக்கத்துக்கு விழுந்த முதல் பெரிய அடி. அடுத்ததா இந்த 56% என்ன பாருங்க. இதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி. உலக நாடுகள் எல்லாமே அவசர காலத்துக்காகவும் சர்வதேச வர்த்தகத்துக்காகவும் வெளிநாட்டு பணத்தை சேமிச்சு வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் உலகளாவிய நாணய இருப்பு. ஒரு முதலீட்டு போர்ட்ஃபோலியோ மாதிரி யோசிச்சு பாருங்க. எல்லா பணத்தையும் ஒரே பங்குல போடுவீங்களா? மாட்டோம்ல. அதே மாதிரி தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இருப்புல 71% வரைக்கும் அமெரிக்க டாலரா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அது வெறும் 56%மா குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உலக நாடுகள் டாலரை மட்டுமே நம்பி இருக்க விரும்பல. அவங்க யூரோ, யுவான், தங்கம்னு மற்ற சொத்துக்கள் பக்கமும் நகர ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த வரைபடம் அந்த சரிவை இன்னும் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. இங்க பாருங்க, குறிப்பா 2008ல அமெரிக்காவுல ஒரு பெரிய உலக பொருளாதார நெருக்கடி வந்துச்சு இல்லையா? அதுக்கு பிறகு பல நாடுகளுக்கும் அமெரிக்க நிதி அமைப்பு மேல இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அந்த வருஷத்துல 71% இருந்த டாலரோட பங்கு இன்னைக்கு எப்படி படிப்படியா குறைஞ்சு 56% வந்திருக்குன்னு பாருங்க. இது ஒரு தற்காலிகமான இறக்கம் மாதிரி தெரியல, இது ஒரு புதிய உலக பொருளாதார போக்கோட தெளிவான அறிகுறியா இருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றம் ரஷ்யா, சீனா மாதிரி அமெரிக்காவோட போட்டி நாடுகள் கிட்ட இருந்து மட்டும் வரல. அமெரிக்காவோட நெருங்கிய நட்பு நாடுகளான ஐரோப்பிய யூனியன்ல இருந்தே இந்த எதிர்ப்பு கிளம்புது. ஐரோப்பிய மத்திய வங்கியோட தலைவரான கிறிஸ்டின் லகார்ட் சொல்றத பாருங்க. அமெரிக்காவோட பொருளாதார நடவடிக்கைகள், அதாவது திடீர்னு வட்டி விகிதத்தை ஏத்துறது, இறக்குமதி வரிகளை போடுறதுன்னு எதையுமே கணிக்க முடியல. இதனால முதலீட்டாளர்கள் குழப்பத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதனால அவங்க யூரோவை உலக அரங்கில் டாலருக்கு ஒரு சரியான மாற்றாக மாத்தணும்னு ஒரு உலகளாவிய யூரோ இயக்கத்துக்கே அழைப்பு விடுக்கறாங்க. நட்பு நாடுகள் ஒரு பக்கம் இப்படி யோசிக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் நாடுகள், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா மற்றும் சில புதிய நாடுகள் இன்னும் தீவிரமா வேலை செய்றாங்க. அவங்க டாலரை புறக்கணிக்கிறது மட்டும் அவங்க நோக்கம் இல்ல. டாலரை மையமா வச்சிருக்கிற இந்த உலக பொருளாதார அமைப்புக்கே ஒரு மாற்று அமைப்பை உருவாக்குறாங்க. அவங்களுக்குள்ள வர்த்தகம் செய்யும்போது அவங்க நாட்டு பணத்தையே பயன்படுத்திக்கிறாங்க. ஸ்விஃப்ட் மாதிரி அமெரிக்க கட்டுப்பாட்டுல இருக்கிற பண பரிவர்த்தனை முறைக்கு பதிலா அவங்க சொந்தமா அமைப்புகளை உருவாக்குறாங்க. சுருக்கமா சொன்னா, அவங்க வெறுமனே விலகி போகல, அவங்க ஒரு புது வழியே உருவாக்குறாங்க. இது வெறும் திட்டமாவோ பேச்சாவோ இல்ல, இப்ப நடைமுறைக்கே வந்துருச்சுங்கிறதுக்கு இதோ ஒரு நேரடி சாட்சி. ரஷ்யாவோட மிகப்பெரிய அரசு வங்கியான விடிபி பேங்கோட சிஇஓ ஆண்ட்ரே கோஸ்டன் சொல்றத கேளுங்க. சீனா மற்றும் இந்தியாவுடனான எங்களுடைய வர்த்தகத்துல நாங்க 100% எங்க நாட்டு பணப்பரிவர்த்தனைக்கு மாறிட்டோம்னு ரொம்ப உறுதியா சொல்றார். இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதார சக்திகள்ல சில அவங்களுக்குள்ள நடக்கிற வர்த்தகத்துல இருந்து டாலரை முழுமையா தூக்கிட்டாங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்த்தோம், ஆதாரங்களையும் பார்த்தோம். ஆனா மிக முக்கியமான கேள்வி, இது ஏன் நடக்குது? 50 வருஷமா அசைக்க முடியாத ஒரு கோட்டையா இருந்த டாலர் ஏன் இப்போ இப்படி ஆட்டம் காணுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான பொருளாதாரம் மற்றும் அரசியல் காரணங்கள் என்னென்ன? நம்ம உண்மையிலேயே ஒரு புதிய நாணய உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோமா? வாங்க, அதுக்கான காரணங்களை இப்ப பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு காரணம் கிடையாது. பல காரணங்கள் ஒன்னா சேர்ந்து தான் டாலருக்கு இந்த பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. முத காரணம், அமெரிக்கா தன்னோட டாலரை ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்துறது. அதாவது அவங்களுக்கு பிடிக்காத நாடுகள் மேல பொருளாதார தடைகள் விதிக்கிறது. இதனால பல நாடுகளும் டாலரை மட்டுமே நம்பியிருந்தா நாளைக்கு நம்ம நிலைமையும் இதுதான் ஆகும்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, பசுமை ஆற்றல் மேல உலகம் கவனம் செலுத்துறதால எதிர்காலத்துல எண்ணெயோட முக்கியத்துவம் குறையலாம். இது பெட்ரோ டாலர் சிஸ்டத்தோட அடித்தளத்தையே பலவீனமாக்குது. இதோட சீனா, இந்தியா மாதிரி நாடுகள் பொருளாதாரத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தா வளர்ந்து வர்றதும், மத்திய கிழக்கு நாடுகள் எண்ணெய் மட்டும் இல்லாம மற்ற துறைகள்லயும் கவனம் செலுத்துறதும் கூட முக்கியமான காரணங்களா இருக்கு. அப்போ நம்ம ஒரு புதிய உலகத்தின் விடியலை பார்த்துட்டு இருக்கோமா? இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சூப்பர் பவர், ஒரே ஒரு உலக நாணயம்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஆனா இனிமே அமெரிக்க டாலர் மட்டுமே உலகத்தின் ராஜாவா இல்லாம சீன யுவான், யூரோ, ஏன் ஒரு நாள் இந்திய ரூபாய் கூட உலக அரங்கில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பல்முனை நாணய உலகத்தை, அதாவது மல்டிபோலர் கரன்சி வேர்ல்ட நோக்கி போறோமா? அப்படி நடந்தா உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இதுல யாருக்கு லாபம் கிடைக்கும், யாருக்கு நஷ்டம் வரும், வரலாறு நம்ம கண் முன்னாடியே மாறிக்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆழமான அலசலை முழுமையா பார்த்ததற்கு மிக்க நன்றி.